அரசு பள்ளியின் தரத்தை பாருங்க. இது தனியார் பள்ளிக்கூட கட்டடம், பக்கத்தில் இருக்கிறது அரசு பள்ளி கட்டடம். எப்படி இருக்குதுன்னு பாருங்க. இன்னைக்கு என்ன நிலைமைனா, அரசு பள்ளியில் வேலை பார்க்குற ஆசிரியர் பெருமக்களின் பிள்ளைகள் கூட அந்த பள்ளியில் படிப்பதில்லை. இதெல்லாம் அரசு பள்ளிக்கூடம், இதெல்லாம் அரசு பள்ளிக்கூடம். எப்படி கல்வி கட்டணம் கொடுத்து பாருங்க. அரசு பள்ளிக்கூடம் எப்படி இருக்கு பாருங்க. கழிவறை எப்படி இருக்கு, நம்ம பிள்ளைய படிக்கிற சுற்றுச்சூழல் எப்படி இருக்கு, எப்படி உட்காந்துருக்கான் பாரு. கழிவு வெளிக்கு போகிற மாதிரி உட்காந்துருக்கான் அரசு பள்ளிக்கூடத்தில். இப்படி இருந்தால் யார் படிக்க வருவா? இதை தரம் உயர்த்தினால் தனியார் பள்ளிக்கு போகிற பிள்ளைகளின் எண்ணிக்கை குறைஞ்சிரும். தனியார் பள்ளிக்கு வருகிற வருவாய் குறைஞ்சிரும். வருவாய் குறைஞ்சா இவனுக்கு என்ன? அந்த பள்ளி கல்லூரியை நடத்துகிறவனே ஆட்சியில் இருக்கிறவன் தான் நடத்துகிறான். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இவன் தான் அதை நடத்துகிறான். இதை தரம் உயர்த்திட்டா அந்த வருவாய் குறைந்துவிடும் என்பதற்காக அரசு கொடுக்க வேண்டிய கடமையிலிருந்து தவறுகிறான். கல்வியை கடன் வாங்கி படிக்கிற நிலைமைக்கு மாணவர்களை வைத்துவிட்டு ஒவ்வொரு தேர்தல் வரும்போதும் கல்வி கடனை தள்ளுபடி செய்கிறோம். இந்த அரசை என் அன்பு பிள்ளைகள் தள்ளுபடி செய்யணும். இவனை தள்ளுபடி செய்யணும். கல்வியை கொடுக்க வேண்டியது அரசின் கடன். அதை ஏன் என்னை கல்வியை கடன் வாங்கி படிக்க வைக்கிறாய்? கல்வியை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. அது மனித உரிமை, மானுட உரிமை. பாருங்க, இப்படி இருந்தா இவன் படிக்க வருவான். உன் பள்ளிக்கூடம் எப்படி இருக்கு? அவங்க செத்து பொணமானதை புதைச்ச கல்லறை எப்படி இருக்குன்னு பார்த்துக்க. தெரியுதா? உன் படிப்பறை எப்படி இருக்கு? அவங்க இறந்த பிறகு படுத்திருக்கிற கடற்கரையில் கல்லறை எப்படி இருக்கு? முதல்ல இதை இந்த தரத்துக்கு உயர்த்திட்டு அதை அந்த தரத்துக்கு கொண்டு போகணும். இதை பாரு, பள்ளி கட்டடத்தின் மேற்கூரை நல்லோர் பொருட்டு அப்பையன பெய்யும் மலைங்கிறான். அது மாதிரி வள்ளுவன் பேர் எனக்கு தெரியும்ல. அரசு வகுப்பறை பாரு. அரசு வகுப்பு மேற்கூரை இடிஞ்சு புள்ள தலையில் விழுந்து சாகுறான். செத்தவனுக்கு எப்படிப்பட்ட கல்லறைன்னு ஒரு தடவை பாரு. இதுக்காகவாது இந்த அரசை ஒழிக்கணும்னு முடிவெடு. தயவு செய்து முடிவெடு. தயவு செய்து உன் ஒத்த ஓட்டால இவங்களுக்கு கட்டிடலாம் சமாதி. நீங்க கவலைப்படாத. இங்க பாரு. நம்ம பிள்ளைய படிக்க போற இடத்த பாரா. டே இப்படி பாரா. இப்படி இருக்க மாட்டா. டாஸ்மாக் கடை எப்படி வைப்பானாடா? குடிக்க போற கடை எப்படி வைப்பானாடா? டேய் என்னடா டேய், இங்க பாரு. அதே கொஞ்சம் பின்னாடி போப்பா. பிள்ளைய ஒழுதுகிட்டு இருக்கு. வாத்தியார் பாடம் எடுத்துக்கிறாரு. பாரு எப்படி இருக்கு பள்ளிக்கூடம் பாரு. தம்பி, இதெல்லாம் எப்படா பார்த்துக்கிட்டு சைத்துக்கிட்டு படுத்தா உனக்கு தூக்கம் வருதாடா தம்பி? ஒழிச்சிடலாம். கல்வி அமைப்பு மக்களாட்சி நெறிகளுக்கு எதிராக இருக்கு. இது எங்கேயும் இல்லை, புதுக்கோட்டையில் தான். இந்த உட்காந்து மரத்தில் படிக்குது பாருங்க. நம்ம ஊர் புதுக்கோட்டையில் தான்டா. போ வேமா போ. சரி பண்ணிடுவோம், பேசாம. இது நம்ம பெற்ற குழந்தைகளுக்கு அரசு இழைக்கிற அநீதி, பச்சை துரோகம். போப்பா, வேமா போப்பா, வேமா போ. அது இல்லை, இது பெரிய செய்தி. அரை மணி நேரம் தான் அது. அதுக்குள்ளே கொஞ்சம் இன்னும் முடிக்கணும். இப்போ என்ன செய்கிறேன்னு நான் உனக்கு சுருக்கமாக விளங்க வச்சுறேன். இப்போ உலக தரத்துக்கு நம்ம உயர்த்திடும். கட்டட அமைப்பு, பள்ளிக்கூடத்தை பசுஞ்சோலை பள்ளியாக மாற்றிடும். பள்ளிக்கூடத்தையே பாரு, ஒரு சில மாதிரி பள்ளிக்கூடம் காட்டுறேன் பாரு. தரத்தை உயர்த்திடுறேன். நம்ம பள்ளிக்கூடம் பாரு, இந்த பாரு அரசு முத்திரையை பாரு, அதையே மாற்றிடும். அரசு முத்திரை அதை மாற்றிடும். பள்ளிக்கூடத்தை பூரா மாற்றிடும். கற்பித்தல் முறையை மாற்றிடும். கல்வி சுமை அல்ல, சுகம்னு மாற்றிடும். தரமான கல்வியை கொடுத்துறோம் நம்ம பிள்ளைகளுக்கு. சட்டத்தை கொண்டு வர எப்படி? அதான் நான் சொன்னல, பெற்றுக் கொடுங்கள் பிள்ளைகளை, கற்றுக் கொடுக்குறோம் நாங்கள். 3 வயதில் கொண்டாந்து என்கிட்ட ஒப்படைச்சிடணும். அதுக்கப்புறம் நீ என்னை கேட்கக்கூடாது. அவன் என்ன படிக்கணுங்கிறது எனக்கும் அவனுக்குமானது. ஏன்னா பிள்ளை உன் வீட்டின் செல்வம் அல்ல, என் நாட்டின் செல்வம். அவன் என்ன படிக்கிறானோ அது. 1 ரூபா காசு கேட்க மாட்டேன் உன்ட்ட. அரசு அமைச்சர், முதலமைச்சர், நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர், IAS IPS எவன் பிள்ளையா இருந்தாலும் அரசு பள்ளி கல்வியில் தான் படிக்கணும். சட்டம் மீறி தனியார் பள்ளிக்கூடத்தில் சேர்ந்தா உன் சம்பளத்தில் பாதி நட்டம் எடுத்துக்கிடுவேன். நீ
நீ கொழுப்படுத்த பணம் திமிரில் அரசாங்கத்தை அவமதிக்கிறாயின்னு தேச துரோக குற்றம்னு போட்டுருவேன். அதே திரும்ப திரும்ப செஞ்சுன்னு வச்சு தூக்கி உள்ள போட்டுருவேன். கல்வி விற்பனை பண்டமல்ல, எங்கள் குழந்தையின் உரிமை. கல்வி அடிப்படை உரிமை. சமூகத்தை கட்டமைக்கிற ஒரு ஒழுங்கு கல்வியில் தான் இருக்குது. உண்மையான மக்களாட்சியை உருவாக்குவதே கல்வியின் நோக்கம். எப்படி கொண்டு வரேன் பாரு. காந்தி சொல்றார், குழந்தைகளுக்கு தாய்ப்பால் எவ்வளவு முக்கியம், அதை போல தாய்மொழி கல்வி முக்கியம். அதை கொடுக்காத ஒரு தேச துரோக குற்றம்ங்கிறார். அந்த குற்றத்தை உங்கள் பிள்ளை செய்ய தயாராக இல்லை. ஆங்கிலம் பாடமொழி, தமிழ் பயிற்று மொழி. ஆங்கிலம் படிக்கூடாதுன்னு இல்லை, எல்லாத்தையும் ஆங்கிலத்தில் படிக்காத. அப்போ எப்படி மருத்துவம் படிக்கிறது? டேய், உலகம் பூரா அவன் தாய்மொழி தான்டா படிக்கிறான். பிரான்ஸு, ஜெர்மனி, சுவிஸு, டென்மார்க்கு, எல்லாம் ரஷ்யா, சீனாலாம் அவன் தாய்மொழியில் தான் படிக்கிறான். ஒன்றில் படிச்சுக்க, மாத்திரை தமிழில் சொல்ல போகிற, விலங்குல டேப்லெட்டுங்க போகிற, ஊசின்னு சொல்ல போகிற, புரியல இன்ஜெக்ஷன்றான்னு சொல்ல போகிற, இவ்வளோதானே. ரெண்டையும் படித்து வச்சுக்க. ஜூலை 28 1928 எழுதி வச்சிருக்காரு காந்தி. என்னன்னு பாரு, போடுங்க. அயல்நாட்டு மொழியை கற்பது நம் மாணவர்கள் பொதுமக்களிடத்திலே வேறு வித்தியாசத்தை ஏற்படுத்தி நம்ம நாட்டின் உயிர் நாடியை அழித்து விடுங்கிறாப்புல. காந்தி வச்சே கேட்கல, நம்ம சொல்றதே கேட்க போறாங்க. தாய்மொழி கல்வியே சிறந்ததுங்கிறார். வரலாற்றில் சாதித்தவன் எல்லாம் தாய்மொழியில் படித்தவன் தான். நோபல் பரிசு பெற்றவன் இந்த மாதிரி தாமஸ் ஆல்வா எடிசன், நம்ம ஐயா அப்துல் கலாம், எல்லாருமே தாய்மொழியில் கற்றவன் படைக்கிறான், கல்லாதவன் பயன்படுத்துகிறான். உலகில் எல்லா நாடும் மேடின், நம் நாடு மேக்கின். மேட் இன் சிங்கப்பூர், மேட் இன் ஜப்பான், மேட் இன் ரஷ்யா, மேட் இன் அமெரிக்கா, மேட் இன் ஜெர்மன், மேட் இன் டென்மார்க், எல்லாம் மேடின். ஓ நாடு மேக்கின். புரியுதா? புரிஞ்சுக்க. மொழி ஒரு தொடர்பு கருவி அல்ல, மற்றவர்களுக்கு தொடர்பு கருவி, நமக்கு தொடர்பு கருவி அல்ல. மொழி நமக்கு உயிர். மொழி சிதைந்து அழிந்தால் முகம் சிதைந்து அழிந்தது போல இனம் சிதைந்து அழிவும். அதனால் ஆங்கிலம் ஒரு மொழி, அறிவல்ல. வெள்ளை ஒரு நிறம், அழகல்ல. இந்த உளவியலிருந்து நீ நிமிரணும். அடுத்தவன் மொழி உனக்கு அறிவில்லை, அதை புரிஞ்சுக்கணும். உன் மொழியில் இல்லாத அறிவு உலகத்தில் எந்த மொழியும் இல்லை. அந்த திமிரு உனக்கு வரணும். விளங்குதா? அதை நல்லா தெரிஞ்சுக்க. நீ உன்னை மறந்து தூங்கும்போது கனவு எந்த மொழியில் வருதுன்னு பாரு. அது தமிழில் வந்தால் அதுதான் உனக்கு சிந்தனை மொழி, அதுதான் கல்வி மொழி. ஒருவேளை இங்கிலீஷில் வந்துருச்சுன்னு வச்சுக்க, நீ உன் மரபணுவை சோதிக்கணும். நீ இனம் மாறிட்ட, ஒரு ரத்தத்தை பரிசோதிக்கணும். ஏன்னா நீ உன் பிறப்பில் சந்தேகம் வந்துடுது எனக்கு, நீ கிளம்பிடு. நம்ம ஐயா மயில் சமேண்டத்துறை, ஐயா சிவன், வீரமுத்துவேலெல்லாம் தாய்மொழியில் கற்றவங்க தான். ஆமாம், இந்த கொள்ள பேச்சு பேசுகிறேன்னு வாங்க அண்ணே, அவன் அதில் கற்றவன் தான். இந்த மாதிரி ஜெர்மனியில் போய், ரஷ்யாவில் போய் நீ இங்கிலீஷ் தமிழ் இங்கிலீஷில் மருத்துவமனைன்னு சொல்ல, கொண்டே வருவான் உன்னையே, கொண்டே வருவான். இனிமேல் எனக்கிட்ட எவனாவது இங்கிலீஷில் அதே மாதிரி கொண்டே வருவேன் உன்னை. இங்கிலீஷை ஒரு பாடமொழியாக படிச்சுக்க, ஒரு தொடர்பு மொழியாக படிச்சுக்க, ஒரு பயன்பாட்டு மொழியாக வச்சுக்க. ஆனால் தமிழில் தான் நீ படிக்கணும். உன்னாட்டு அறிவியலை, உன்னாட்டு புவியியலை, உன்னாட்டு வரலாறை, உன்னாட்டு வேளாண்மையை நீ எதற்காக ஆங்கிலத்தில் படிக்கிறாய்? ஆங்கிலம் கற்க வேளாம் என்பதில் அல்ல, ஆங்கிலத்திலே அனைத்தையும் கற்காதே. அதுதான். பெத்ததாயை பட்டினி போட்டுட்டு நீ அன்னதானம் செய்து பயனடைய முடியாது. என் உடன் பிறந்தவனே, பெற்றதாயை பட்டினி போட்டு அன்னதானம் செய்யாத. சீனாவில் அவன் மொழியெல்லாம் படிக்கிறான். இதான் அண்ணன் சொன்னதா, உன்னாட்டு அறிவியலை, உன்னாட்டு வரலாறை நீ எதுக்கடா இங்கிலீஷில் படிக்கிறா? டேய்,